நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து அதிமுக கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குழுவுடன் தேமுதிக நிர்வாகிகள் சந்திப்பு. அதிமுக அலுவலகம் எம்ஜிஆர் மாளிகையில் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு குறித்து அதிமுகவுடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றது. அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி கூட்டணியாக அமையும் எனவும் தேமுதிக அவைத்தலைவர் இளங்கோவன் உறுதி. 2வது கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்தோம். எங்கள் குழுவில் 3 பேர் வந்தோம். அவங்க குழுவில் இருக்க 5 பேரும் பேசினார்கள். 2 பேரும் பரஸ்பரமாக பேசிக்கொண்டோம். நல்ல உறவோடு பேசிக்கொண்டோம். 2வது கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட அணி அணியாக திரண்டு விருப்ப மனுக்களை வழங்கிய கழகத்தினர் 2475க்கு மேற்பட்டோர் விருப்ப மனு வழங்கியிருப்பதாக அறிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்தது அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. அதிமுக பொதுச் செயலாளருடன் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் பொதுச் செயலாளர் சந்திப்பு. மாநில குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி அதிமுக கூட்டணியில் இணைந்தோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்த பின்னர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் பொதுச் செயலாளர் கதிரவன் பேட்டி. நடக்க இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைப்பது என்று முடிவெடுக்கப்பட்டதன் அடிப்படையில் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதையோட எடப்பாடி அவர்களை இன்றைக்கு சந்தித்து பேசினோம். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த 2 ஆசிரியர்கள் போக்சோ சட்டத்தில் கைது. விடியா திமுக ஆட்சியில் ஆசிரியர்களுக்கு பாலியல் கல்வி தொடர்பாக உளவியல் ரீதியாக ஆலோசனை வழங்கப்படாதால் சிறுமிகளிடம் அத்துமீறும் அவலம். புதுச்சேரியில் 4 நாட்களுக்கு முன்பு மாயமான 9 வயது சிறுமி கால்வாயில் சடலமாக கண்டெடுப்பு. பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட முயன்று கொலை செய்த 2 கைது. புதுச்சேரி சிறுமியை கொலை செய்த 2 தூக்கு தண்டனை விதிக்க வலுக்கும் போராட்டம். நீதி கேட்டு பொதுமக்கள் போராட்டம் நடத்துவதால் பரபரப்பு. பாலியல் வன்கொடுமை முயற்சியில் சிறுமி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டம். பேரணியாக சென்று ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றதால் பதற்றம். புதுச்சேரி சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்க கோரிக்கை. விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதி இளைஞர்கள் பேரணியாக சென்று புதுச்சேரி எல்லையில் போராட்டம். ஒன்பது வயது சிறுமி கொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரியில் நாளை அதிமுக சார்பில் முழு அடைப்பு போராட்டம். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தடுக்க புதுச்சேரி அரசு தவறிவிட்டதாக குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். இத்தகைய காட்டுமிராண்டிகளுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகிவிட்ட உங்கள் விடியா ஆட்சியில் மக்கள் நலமாக இல்லை என எக்ஸ் வலைதளத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. நாங்க நலமா இல்லை ஸ்டாலின் என்றும் ட்வீட். எங்கு காணினும் போதைப்பொருள் புழக்கம் என்ற அவல நிலைக்கு தமிழ்நாடு ஆளாகிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி, மின் கட்டணம் மற்றும் விலைவாசியும் விண்ணை தொட்டுவிட்டதாக விமர்சனம்.
தமிழுக்கும் தமிழகத்துக்கும் துரோகம் செய்த கட்சி என்றால் அது திமுக தான். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. சட்டவிரோத பண பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 24வது முறையாக நீட்டிப்பு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. ஆறு அம்ச கோரிக்கைகள் தொடர்பாக போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் உடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு. மார்ச் 11ஆம் தேதிக்குள் இடைக்கால நிவாரணம் வழங்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அண்ணா தொழிற்சங்க பேரவை அறிவிப்பு. தமிழகத்தில் ஈரோடு, கரூர், பரமத்தி, சேலம் ஆகிய இடங்களில் வெயில் சதம் அடித்துள்ளது என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஈரோட்டில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சேலம், கரூர், பரமத்தியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் மார்ச் 10ஆம் தேதி ரயில் மறியல் போராட்டம் மத்திய அரசை கண்டித்து நடைபெறும் என காவிரி விவசாய சங்கத்தினர் அறிவிப்பு. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வருகிற 11ஆம் தேதி இடைக்கால நிவாரணம் கொடுக்காவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவு எடுக்கப்படும். விடியா அரசுக்கு அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலர் கமலக்கண்ணன் எச்சரிக்கை. திருத்தணி அருகே பட்டப்பகலில் இலவச பெட்ரோல் கேட்டு பட்டாக்கத்தியை காட்டி மிரட்டிய கஞ்சா போதை இளைஞர்களுக்கு வலைவீச்சு. விடியா திமுக ஆட்சியில் பெட்ரோல் பங்க் தொழில் நடத்துவதே கேள்விக்குறியாகிவிட்டதாக தொழிலதிபர்கள் வேதனை. உளுந்தூர்பேட்டை அருகே முன் விரோதம் காரணமாக இளைஞரை நிர்வாணப்படுத்தி சரமாரியாக தாக்கிய கும்பல். மது போதையில் அரங்கேறும் குற்ற சம்பவங்களை தடுக்க முடியாமல் திணறி வரும் விடியா அரசின் ஏவல் துறை. தங்கள் முன்பு விதவிதமான துணிகளை எப்படி அணியலாம் என கேட்டு பட்டியல் இனத்தைச் சேர்ந்த நபரை சரமாரியாக தாக்கிய உயர்சாதி திமுகவினர். மேடைக்கு மேடை சமூக நீதி பேசும் விடியா திமுகவினரின் திராவிட மாடல் இதுதானா என பொதுமக்கள் கேள்வி. திண்டுக்கல்லில் திமுக கவுன்சிலரின் அடாவடியால் ஆசிட் குடித்து தங்க நகை பாலிஷ் போடும் தொழிலாளி தற்கொலை முயற்சி. வாங்கிய பணத்திற்கு வட்டி அசல் கேட்டு தொடர்ந்து மிரட்டியதால் விபரீத முடிவு. நெல்லை மாவட்டம் மானூர் அருகே குடிநீர் பைப்லைன் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 2 கிராம மக்கள் நடத்திய போராட்டத்தால் பரபரப்பு. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுகட்டாக தூக்கி போலீசார் கைது செய்தபோது தள்ளுமுள்ளு. விருதாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் அதிமுக உள்ளிட்ட கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டம். திமுக ஒன்றிய செயலாளர்கள் ஒவ்வொரு வேலைக்கும் 30% வரை கமிஷன் கேட்பதாக குற்றச்சாட்டு. திண்டிவனம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விளைபொருட்களுக்கு குறைவான விலை நிர்ணயம் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு. விடியா திமுக அரசை கண்டித்து திண்டிவனம் திருவண்ணாமலை சாலையில் விவசாயிகள் திடீர் சாலை மறியல். கோவை திமுக அலுவலகத்தில் திமுக போக்குவரத்து தொழிற்சங்க ஊழியர் உடலில் பெட்ரோல் ஊற்றிக்கொண்டு தற்கொலை முயற்சி. வேறு இடத்திற்கு பணி மாறுதல் செய்யக்கூடாது என திமுக நிர்வாகிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. சிறுமலை அருகே 2 மாதத்திற்கு முன்பு போடப்பட்ட புதிய தார் சாலை அப்படியே பெயர்ந்து வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தரமற்ற சாலையை போட்டு பணத்தை கொள்ளையடிப்பதிலேயே விடியா ஆட்சியாளர்கள் குறியாக இருப்பதாக குற்றச்சாட்டு.
திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிறப்பு தரிசனம் காட்டுவதாக கூறி பக்தர்களிடம் வசூல் வேட்டை. பணத்தை வாங்குவதில் ஏற்பட்ட போட்டியில் அதிகாரிகள் இருவர் அவதூறாக பேசும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. உடுமலையில் பட்டா மாறுதலுக்கு லஞ்சம் கேட்ட அதிகாரிகள். லஞ்சம் தர பிச்சை போடுங்கள் என கூறி மனுவுடன் விவசாயி நூதன போராட்டம். தாலுகா அலுவலகத்தில் ரவிக்குமார் என்ற பணியாளருக்கு லஞ்சம் கொடுக்க பிச்சை கொடு, லஞ்சம் கொடுக்க பிச்சை கொடு. விவசாயியோட விண்ணப்பத்தை தூக்கி எறியும் சூகாருக்கு லஞ்சம் கொடுக்க பிச்சை கொடு. குமாரபாளையம் அருகே நள்ளிரவில் வீட்டின் பூட்டை உடைத்து முகமூடி அணிந்து வந்த கொள்ளையர்கள் கைவரிசை. போலீசார் இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை மேற்கொள்ளாததால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பல்லடம் நகராட்சிக்கு சொந்தமான அறிஞர் அண்ணா பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள பொது கழிப்பிடம் டெண்டர் விட்டதில் முறைகேடு. மாவட்ட ஊழல் தடுப்பு பிரிவுக்கு மனு அனுப்பி சமூக ஆர்வலர் கூட்டமைப்பினர் நூதன போராட்டம். மத்திய அரசின் சென்னை போர்ட் ட்ரஸ்ட் நிர்வாகம் 10.3 கோடி ரூபாய் சொத்து வரி பாக்கி வைத்திருப்பதாக நோட்டீஸ் ஒட்டிய சென்னை மாநகராட்சி. சொத்து வரி கட்ட தவறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் டெல்லியை நோக்கி மீண்டும் பேரணியை தொடங்கும் விவசாயிகள். விவசாயிகளின் பேரணியை தடுக்க எல்லை பகுதிகளில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிப்பு. பெங்களூரு ஹோட்டலில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் IS பயங்கரவாதிகளுக்கு தொடர்பு. துப்பு கொடுத்தால் 10 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என NIA அறிவிப்பு. நவம்பர் மாதம் நடைபெறும் அதிபர் தேர்தலில் ஜோ பைடனை எதிர்த்து ட்ரம்ப் போட்டியிடுவது உறுதி. வேட்பாளர் தேர்தலில் தோல்வியடைந்ததால் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிக்கி ஹேலி போட்டியிலிருந்து விலகியதாக தகவல். இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி ஹிமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறது.